நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த உருவம் ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கிராபிக்ஸ் கிடையாது. இது நம்ம பூமியில இருக்கிற ஒரு நிஜமான இடம். ஆப்பிரிக்காவோட சஹாரா பாலைவனத்துக்கு நடுவுல சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துக்கு விரிஞ்சிருக்கிற ஒரு ராட்சச மனித கண். விண்வெளி வீரர்கள் முதல்ல இத மேலிருந்து பார்த்தப்போ பூமி நம்மள பார்த்து பார்க்கறதோ அப்படின்னு ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா இதோட அமைப்பு அப்படி துல்லியமான வட்டங்கள், கண்ணோட கருவிழி மாதிரியே ஒரு மையப்பகுதி. ஆனா நிஜமான திகில் இது எப்படி உருவானதுன்னு தெரிய வரும்போதுதான் ஆரம்பிக்குது. பல வருஷமா இது ஒரு விண்கல் மோதி உருவான பள்ளம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அறிவியல் அந்த உண்மையை மறுக்குது. இங்க விண்கல் மோதவே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்ததும் மொத்த உலகமும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. அப்படின்னா பாலைவனத்துக்கு நடுவுல இவ்வளவு துல்லியமான வட்டங்களை செதுக்கினது யாரு? 2400க்கு முன்னாடி பிளேட்டோ சொன்ன அந்த தொலைஞ்சு போன அட்லாண்டிஸ் நகரம் நாம தேடிக்கிட்டு இருந்த கடலுக்கு அடியில இல்ல, இந்த தகிக்கும் மணலுக்கு அடியில தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு நிலப்பரப்பை பத்தி இல்ல, உலக வரலாற்றையே மாத்தி எழுத போற ஒரு மர்மத்தை பத்தி. இந்த கதையோட ஆரம்பம் 1965வது வருஷத்துக்கு போகுது. அப்போதான் நாசாவோட ஜெமினி 4 மிஷன்ல விண்வெளி வீரர்கள் பூமியை சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை பூமியில அடையாளம் தெரியற மாதிரியான சில பெரிய நிலப்பரப்புகளை புகைப்படம் எடுக்கிறது. அப்போ அந்த வீரர்கள் ஆப்பிரிக்காவுக்கு மேல பறக்கும் போதுதான் அந்த அதிசயத்தை பார்த்தாங்க. அந்த பரந்த சஹாரா பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு ராட்சத நீல நிற கண் அவங்கள பார்த்து இமைக்காம பார்த்துட்டு இருந்தது. முதல்ல அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பாலைவனத்துல இப்படி ஒரு துல்லியமான வட்டம் எப்படி உருவாக முடியும்? உடனடியாக அந்த புகைப்படங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டது. அதுவரைக்கும் உலக வரைபடம் வெறும் மணலா மட்டும் காட்டிட்டு இருந்த அந்த இடத்துல 40 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான மர்மம் ஒளிஞ்சிருக்கிறது அப்போதான் உலகுக்கு தெரிஞ்சது. ஆரம்பத்துல விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நிச்சயமா இது ஏதோ ஒரு பெரிய விண்கல் வந்து மோதினதால உருவான பள்ளமா தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்தது. விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. விண்கல் மோதினா அந்த இடத்துல ஷாக்ட் குவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகை தாது இருக்கணும். ஆனா இங்கே ஒரு துகள் கூட அப்படி கிடைக்கல. அப்போ இது எரிமலை வெடிச்ச இடமா? அதுக்கும் வாய்ப்பில்ல. ஏன்னா அந்த வட்டங்களுக்கு அடியில எரிமலை குழம்பு இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. சரி, இது வெறும் காற்றாலையும் மழையாலையும் உருவான ஒரு பாறை அடுக்குதான்னு பார்த்தா அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. இயற்கை எப்படி இவ்வளவு துல்லியமான கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம்னு 5 வளையங்களை செதுக்க முடியும்? இங்கேதான் ஒரு சுயாதீன ஆய்வாளர் ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொன்னார். அதுவரைக்கும் விஞ்ஞானம் பார்த்துட்டு இருந்த அந்த பார்வையை அப்படியே புரட்டி போட்டுச்சு. அவர் கேட்ட கேள்வி இதுதான்: நாம ஏன் இதை இயற்கையோட அமைப்பா பார்க்கணும்? ஒருவேளை இது ஒரு அழிஞ்சழிஞ்சு போன நகரத்தோட மிச்சங்களா இருந்தா என்ன? உடனடியாக எல்லாரும் தேடி பார்த்தது 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பிளேட்டோ எழுதின குறிப்புகளை. பிளேட்டோ அட்லாண்டிஸ் பத்தி எழுதும்போது 3 விஷயங்களை முக்கியமா சொன்னார். அட்லாண்டிஸ் நகரம் வட்ட வடிவத்துல இருக்கும். அதோட விட்டம் 127 ஸ்டேடியா, சுமார் 23.5 கிலோமீட்டர். ஆச்சரியமா, சஹாரா கண்ணோட மையப்பகுதியும் இதே அளவுல தான் இருக்கு. அந்த நகரத்துக்கு வடக்குல மலைகளும் தெற்குல ஒரு பெரிய சமவெளியும் இருக்கும்னு சொன்னார். இப்போ மொரிட்டானியாவோட மேப்பை பாருங்க. சஹாரா கண்ணுக்கு வடக்குல பெரிய மலைத்தொடர்கள் இருக்கு, தெற்குல பல மைல் தூரத்துக்கு பறந்து விரிஞ்ச சமவெளி இருக்கு. பிளேட்டோ சொன்ன அந்த அடையாளம் அப்படியே இந்த இடத்துக்கு பொருந்து. யாராவது உங்ககிட்ட வந்து உலகத்தோட மிகப்பெரிய பாலைவனத்துக்கு நடுவுல திமிங்கலத்தோட எலும்புகள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா சஹாரா பாலைவனத்துல அதுதான் நிஜம். விஞ்ஞானிகள் சஹாரா கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற பகுதிகளை ஆய்வு செஞ்சப்போ அங்கே திமிங்கலங்கள், சுறா மீன்களோட பற்கள் மற்றும் கடல் ஆமைகளோட படிமங்கள் ஆயிரக்கணக்கில் சிதறி கிடக்கிறத பார்த்தாங்க. சரி, இது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலா இருந்திருக்கலாம்னு ஒரு வாதம் இருக்கு. ஆனா பிளேட்டோ என்ன சொன்னார் தெரியுமா? அட்லாண்டிஸ் நகரம் ஒரே ஒரு நாள்ல ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கத்தாலையும் மகா வெள்ளத்தாலையும் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுன்னு சொன்னார். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தோட மேற்கு பகுதியில ஒரு மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டா என்ன ஆகும்? அந்த ராட்சச அலைகள் அட்லாண்டிஸ் நகரத்தை அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்து இந்த சஹாரா கண்ணுல கொண்டு வந்து சேர்த்திருக்க வாய்ப்பு இருக்கா? ரேடார் மூலமா எடுக்கப்பட்ட படங்கள் மணலுக்கு அடியில ஒரு காலத்துல ஓடிக்கிட்டு இருந்த பிரம்மாண்டமான நதி பாதைகளை காட்டுது. அந்த நதிகள் இன்னைக்கு வறண்டு போயிருக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஒரு காலத்துல மிகப்பெரிய நாகரிகம் வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வலுவான ஆதாரம். அப்போ அங்க வாழ்ந்த அந்த மக்கள் எங்க போனாங்க? அட்லாண்டிஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு போனவங்க தான் எகிப்து நாகரிகத்தையும் மாயன் நாகரிகத்தையும் உருவாக்கினார்களா? ஏன்னா
எகிப்துக்கும் இந்த சஹாரா கண்ணுக்கும் ஒரு மர்மமான தொடர்பு இருக்கு. சஹாரா கண்ணை சுத்தி தொல்பொருள் ஆய்வாளர்கள் தேடுதலை ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான கற்கால கருவிகள் கிடைச்சது. ஆனா ஒரு சின்ன விஷயம், அந்த பாறையால செதுக்கப்பட்ட கோடாரிகளும் ஈட்டிகளும் சாதாரண மனிதர்கள் பயன்படுத்துற அளவை விட ரொம்பவே பெருசா இருந்தது. பழங்கால மொரிட்டானிய கதைகள்ல ஒரு விஷயம் சொல்லப்படுது, இந்த பாலைவனத்துல முன்னாடி ராட்சத மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு. ஒருவேளை பிளேட்டோ சொன்ன அந்த அட்லாண்டிஸ் மக்கள் நாம நினைக்கிறத விட அறிவியல்லையும் சரி உடல் வலிமையிலையும் சரி ரொம்பவே மேம்பட்டவங்களா இருந்திருப்பாங்களோ? இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அட்லாண்டிஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு போனவங்க தான் எகிப்து நாகரிகத்தை உருவாக்கினாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. இதை மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. எகிப்தோட முதல் அரசர்களோட வம்சாவளியை ஆராய்ஞ்சா அவங்க மேற்குல இருந்து வந்தவங்கன்னு குறிப்புகள் இருக்கு. எகிப்துக்கு மேற்குல என்ன இருக்கு? இதே சஹாரா கண் தான். அது மட்டும் இல்ல, சஹாரா கண்ணுக்கு பக்கத்துல இப்போ இருக்கிற சில நாடோடி மக்களோட மொழியில அட்லா அப்படிங்கிற வார்த்தை தண்ணீர்னு பொருள்படுது. அட்லாண்டிஸ், அட்லா, இது வெறும் யதார்த்தமா இருக்க முடியுமா? ஆனா இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் ஏன் இன்னும் அங்கே அகழ்வாராய்ச்சி முழுசா நடக்கல? ஏன்னா அந்த இடத்துக்குள்ள போற யாரையுமே அங்க இருக்கிற ஒரு மர்மமான விசை தடுக்குது. பிளேட்டோ தன்னோட குறிப்புகள்ல அட்லாண்டிஸ் நகரத்தை பத்தி சொல்லும்போது ஒரு விசித்திரமான உலோகத்தை பத்தி சொன்னார். அதுக்கு பேரு ஒரிச்சால்கம். இது தங்கத்துக்கு அடுத்தபடியா ரொம்ப விலையுயர்ந்தது என்றும், இந்த உலோகத்தால செதுக்கப்பட்ட சுவர்கள் அட்லாண்டிஸ் கோட்டையை சுத்தி சிவப்பு நிறத்துல மின்னும்னு சொன்னார். இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சஹாரா கண்ணோட மையப்பகுதியில இன்னைக்கு வரைக்கும் விசித்திரமான சிவப்பு நிற பாறைகளும் இரும்பு தாதுக்களும் அதிகமா காணப்படுது. ஆராய்ச்சியாளர்கள் அங்கே இருக்கிற பாறைகளை ஆய்வு செஞ்சப்போ அதுல இயற்கையாவே செம்பு மற்றும் தங்கம் கலந்த ஒரு கலவை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை அட்லாண்டிஸ் மக்கள் இந்த தாதுக்களை வச்சுதான் அந்த புகழ்பெற்ற உலோகத்தை உருவாக்கினாங்களா? இன்னொரு த்ரில்லான விஷயம் என்னன்னா, இந்த ஒரிச்சால்கம் உலோகத்துக்கு மின்சாரத்தை கடத்துற சக்தி ரொம்ப அதிகம்னு சொல்லப்படுது. இதனாலதான் சஹாரா கண்ணுக்கு மேல பறக்கிற விமானங்கள்ல சில நேரங்கள்ல சிக்னல் கோளாறுகள் ஏற்படுதா? அந்த இடமே ஒரு மிகப்பெரிய எனர்ஜி சென்டர் மாதிரி செயல்படுதா? இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சும் ஏன் ஒரு பெரிய சர்வதேச குழு அங்கே போய் மணலை தோண்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க? அங்கேதான் ஒரு அரசியல் மர்மம் ஒளிஞ்சிருக்கு. மொரிட்டானிய அரசு அந்த இடத்தை சுத்தி பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் அங்கே வர்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் அனுமதி கிடைக்கிறது இல்ல. ஒருவேளை உலகத்தோட வரலாற்றையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கிறது அந்த நாட்டுக்கு தெரியுமா? அட்லாண்டிஸ் உண்மையிலேயே அங்கதான் இருந்ததுன்னு நிரூபணமானா இன்னைக்கு இருக்கிற மனித நாகரிகத்தோட மொத்த வரலாறும் பொய்ன்னு ஆகிடும். நாம தான் அறிவியல்ல சிறந்தவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இனம் நம்மளை விட பல மடங்கு முன்னேறி இருந்தாங்கன்னு தெரிஞ்சா அது உலகத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். அதுக்காகத்தான் இந்த உண்மைகள் மறைக்கப்படுதா? சமீபத்துல 2026ஓட நவீன சேட்டலைட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை ஸ்கேன் பண்ணப்போ மணலுக்கு அடியில சுமார் 20 அடி ஆழத்துல சில நேர்கோடுகள் மற்றும் சதுர வடிவ அமைப்புகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இயற்கை ஒருபோதும் நேர்கோடுகளை உருவாக்குறது இல்ல. அப்படின்னா மணலுக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான நகரத்தோட கோட்டை சுவர்கள் இன்னும் அப்படியே புதைஞ்சு கிடக்கிறதா? அந்த சுவர்களுக்குள்ள என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? சஹாரா பாலைவனத்தின் நீலக்கண், இது வெறும் மணல் அடுக்குகள் தானா? இல்ல அட்லாண்டிஸ் நகரத்தோட கல்லறை தானா? அறிவியல் ஒரு பக்கம் இது இயற்கையானதுன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் கிடைக்கிற ஆதாரங்கள் எல்லாமே மர்மத்தோட கதவைத்தான் தட்டுது. அந்த பாலைவன காற்றுக்குள்ள இப்போவும் அட்லாண்டிஸ் மக்களோட ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய மணல் புயல் மொத்த மணலையும் விளக்கும் போது உலகமே தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொற்கால நகரம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கலாம். அது வரைக்கும் விண்வெளியில இருந்து பூமியை பார்க்கிற ஒவ்வொரு விண்வெளி வீரருக்கும் அந்த ராட்சத கண் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். உங்க வரலாற்றை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இயற்கையோட படைப்பா இல்ல உண்மையாவே அட்லாண்டிஸ் நகரம் இங்க தான் இருந்திருக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் உண்மைகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.